அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இஷ்ராக் தொழுகையை பற்றிய முழுமையான பதிவு இது. முதல்ல இஷ்ராக் தொழுகிறவங்களுக்கு அல்லாஹ் என்ன நன்மையை கொடுக்குறான், எவ்வளவு சிறப்புகளை கொடுக்குறாங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸை ஹஜரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. எந்த ஒரு மனிதர் ஃபஜர் தொழுகைக்கு பின் சூரியன் உதயமாகும் வரை காத்திருந்து சூரியன் உதயமான பின் நஃபிலான தொழுகையை தொழுவாரோ அல்லாஹ் அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கபூலான ஹஜ் உம்ரா செய்த நன்மையை கொடுக்கிறான். அல்லாஹு அக்பர். யார் இஷ்ராக் தொழுகிறாங்களோ அல்லாஹ் அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்பூலான ஹஜ் உம்ரா செய்த நன்மையை அந்த மனிதருக்கு கொடுக்கிறான். அல்லாஹு அக்பர். அவ்வளவு சிறப்புகளை பொருந்திய ஒரு தொழுகை தான் இந்த இஷ்ராக் தொழுகை. குதுசில அல்லாஹ் சொல்லியிருப்பான், எந்த ஒரு மனிதர் பகலோட ஆரம்ப நேரத்தில் 4 ரக்காத் நஃபிலான தொழுகையை தொழுகிறாங்களோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான். அன்றைய நாளில் அந்த நாள் முழுக்க யார் ஒருத்தர் இஷ்ராக் தொழுகிறாங்களோ அன்றைய நாள் முழுக்க அல்லாஹ் அவருக்கு பொறுப்பெடுத்துக்கிறான். அல்லாவே நமக்கு பொறுப்பெடுத்துக்கிறான் அப்படின்னா அதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும்? மற்றும் ஒரு அறிவிப்பில் வருது, யார் ஒருத்தர் தினசரி தொடர்ச்சியாக பேணுதலாக இஷ்ராக் தொழுகையை தொழுதுகிட்டு வர்றாரோ அல்லாஹ் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுறான். இந்த அளவுக்கு எல்லா விதத்துலையும் எல்லா விதமான நன்மைகளையும் பொருந்திய ஒரு ஹோல்சமான தொழுகை தான் இந்த இஷ்ராக்குடைய தொழுகை. சரி, இந்த இஷ்ராக் தொழுகையுடைய முறையை நம்ம பார்த்துடலாம். முதல்ல இஷ்ராக் தொழுகை எப்போ தொழுகணும், சரியான நேரம் என்னன்னா, இஷ்ராக் தொழுகைக்கான சரியான நேரம் சூரியன் உதயமாகி 20 நிமிடம் கழிந்ததுக்கு பின்னாடி. சூரியன் உதயமாகி ஃபஜர் தொழுகலாம் முடிஞ்சு, ஃபஜருடைய நேரம் முடிஞ்சு சூரியன் உதயமாகி 20 நிமிடம் கழிஞ்சு நம்ம இஷ்ராக் தொழுதுக்கிடணும். எப்போ வர தொழுகலாம் அப்படின்னா, பகலோட 4ல் ஒரு பகுதி முடிகிற வரை, சுருக்கமாக ஷார்ட்டாக ஒரு 9 மணி வரை தொழுதுக்கிடலாம். அதாவது ஒரு 6:30 மணிக்கு இஷ்ராக்குடைய நேரம் ஆரம்பமாகுது அப்படின்னா 9 மணி வரை நம்ம இஷ்ராக் தொழுதுக்கலாம். அதுக்கு மேலே இஷ்ராக் தொழுகிறத நம்ம தவிர்த்துக்கணும். இதில் நாம் ரொம்ப ஞாபகத்தில் வைக்க வேண்டிய, பேணுதலாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஜர் தொழுதுட்டு உலக காரியங்கள் பக்கம் போயிட்டு நம்ம இஷ்ராக் தொழுக வர்றதை விட, அப்படி இஷ்ராக் தொழுதான் தொழுக தாராளமாக கூடும். ஆனால் ஃபஜர் தொழுதுட்டு அந்த சூரியன் உதயமாகி 20 நிமிடம் கழிகிற வரை அதே இடத்துல உட்காந்து மார்க்கம் சம்பந்தமான காரியங்களை ஈடுபட்டிருந்தோம்னா, குரான் ஓதிக்கிட்டு இருந்தோம்னா, தஸ்பீ செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டுமா இருந்தோம் அப்படின்னா, அந்த வரிசையிலே இருந்துட்டு சூரியன் உதயமாக 20 நிமிடம் கழிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம இஷ்ராக்குடைய தொழுகையை தொழுதோம் அப்படின்னா அந்த ஒரு தொழுகை தான் ஒரு பக்காவான, ஒரு பரிபூர்ணமான, பேணுதலான இஷ்ராக் தொழுகையுடைய முறை. இதை தாண்டி நம்ம உலக காரியங்களை ஈடுபட்டுட்டு இஷ்ராக் தொழுதவும் தாராளமாக கூடும். இஷ்ராக் மொத்தம் எத்தனை ரக்காத்? 2 ரக்காத் தொழுதுக்கிட்டால் போதும். ஆனால் 4 ரக்காத் வரை தொழுகிறது அந்த ஹதீஸே குதுசிலேருந்து நம்ம 4 ரக்காத் வரை தொழுதுக்கணும்னு தெரியுது. அதனால் கண்டிப்பாக குறைஞ்சபட்சமாக நம்ம 4 ரக்காத்துகள் தொழுதே ஆகணும் இஷ்ராக் தொழுகைக்கு. ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கும் நம்ம நியத்து வைக்கணும். 2 ரக்காத்துக்கு நம்ம எப்படி நியத்து வைக்கணும்? இந்த இஷ்ராக் தொழுகை ஒரு நஃபிலான தொழுகைங்கிறதுனால இஷ்ராக் தொழுகையுடைய நஃபிலான 2 ரக்காத்தை கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன்னு நம்ம நியத்து வச்சு 2 தொழுகை 2 ரக்காத்தா 4 ரக்காத்துகள் முழுமையாக தொழுது முடிச்சிடணும். அல்ஹம்துலில்லாஹ். ஆக வரக்கூடிய நாட்களில் இஷ்ராக் தொழும் நல்லடியார்களின் பட்டியலில் நம்மையும் அல்லாஹ் சேர்ப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக.